வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. தேசிய கல்வி நிர்வாகம் மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து நடத்தும் குருகுலம் உங்கள் வகுப்பறையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாம் தரம் 10 குடியற்கல்வி பாடத்திலிருந்து இரண்டாவது பாடமான அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் மற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் பாடத்திலிருந்து இரண்டாம் பகுதியை கலந்துரையாட இருக்கின்றோம். மாணவர்களே, அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் பகிர்ந்தளித்தல் பாடத்திலிருந்து இரண்டாவது பகுதியை நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த பாடத்தை கலந்துரையாடுவதற்கு தேவையான ஆயத்தங்களுடன் இந்த பாடத்திலே இணைந்திருங்கள். மாணவர்களை, நாம் கடந்த பாடத்திலே அதிகாரம் மற்றும் அதன் வகைகள் என்றால் என்ன என பார்த்திருந்தோம். அதிகாரத்தை பன்முகப்படுத்தல் என்றால் என்ன, அதிகாரத்தை பன்முகப்படுத்தலில் ஒற்றையாட்சி முறை தொடர்பாகவும் அதிகார பரவலாக்கம் தொடர்பாகவும் அதிகார பரவலாக்கத்தில் சமஷ்டி ஆட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம். அது தொடர்பான நீண்ட விளக்கங்கள் மற்றும் உதாரணங்களோடு ஒரு சிறந்த வகுப்பறையை கடந்த பாடத்திலே நாங்கள் நடத்தியிருந்தோம். தற்பொழுது அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய பாடத்திலே நாம் தொடர்ந்து கொண்டு செல்வோம். அதிகாரம் பன்முகப்படுத்தல். மாணவர்களை, கடந்த பாடத்திலும் நாங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தல் தொடர்பான விடயங்களை பற்றி கலந்துரையாடினோம். ஆக இப்பொழுது நாங்கள் இந்த அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்ற அந்த விடயத்தை இன்னும் சில ஆதாரங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்துவது என்பது மத்திய அரசின் அதிகாரங்கள் பிராந்திய ஆட்சி அலகுகளிடம் ஒப்படைக்கப்படுவது மட்டும்தான் பன்முகப்படுத்தல் என்போம். அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்பது மத்திய அரசின் அதிகாரங்களை பிராந்திய ஆட்சி அலகுகளிடம் ஒப்படைப்பது மட்டும்தான். அங்கு பிராந்திய ஆட்சி அலகுகள் எந்தவிதமான ஆட்சி நடவடிக்கைகளையும் செய்யாது. ஒரே ஒரு விடயம் ஒப்படைக்கிறது மட்டும்தான். அப்பிரதேச மாநிலம் என்றோ அல்லது சுயாதீன அரசு என்றோ அழைக்கப்படுவதில்லை. இரண்டு விடயங்கள். இங்கே நாங்கள் அதிகாரங்களை பிராந்திய அலகுகளிடம் ஒப்படைக்கின்றோம், ஆனால் ஆட்சி நடவடிக்கைகளை மத்திய அரசிலிருந்து செய்கின்றோம். இரண்டாவது, இந்த பிராந்திய அலகுகளை நாங்கள் ஒரு சுயாதீன அரசு என்றோ அல்லது மாநிலம் என்றோ அழைப்பது இல்லை. ஏனெனில் இது ஒரு தனியான அரசாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. இதை நாங்கள் இந்த படத்தில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே மத்திய அரசின் அதிகாரங்களை பிராந்திய அலகுக்கு நாங்கள் வழங்குகிறோம். வெறுமனே அதிகாரங்களை வழங்கி அங்கு நிர்வாக அலகுகளின் மூலமாக அதிகாரத்தை பன்முகப்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றோம். இது அதிகாரத்தை பன்முகப்படுத்தல். மீண்டும் ஒரு முறை, அதிகாரம் பன்முகப்படுத்துவது என்பது மத்திய அரசின் அதிகாரங்களை பிராந்திய அலகுகளிடம் ஒப்படைக்கின்றோம். இந்த பிராந்திய அலகுகள் ஒரு சுயாட்சியான அலகுகள் என்றோ அல்லது மாநிலங்கள் என்றோ அழைக்கப்படுவதில்லை. இப்போது நாம் பார்ப்போம் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுதல். அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது என்பது அதிகாரங்களை மாநில அரசு அல்லது தனியான அரசு ஒன்றுக்கு பகிர்ந்து கொடுப்பது. இங்கே இருவேறான ஆட்சிகள் நடைபெறும். மத்திய அரசு ஒரு ஆட்சி நடைபெறும், அடுத்ததாக மாநில அரசு இன்னொரு ஆட்சி நடைபெறும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் இன்னும் தெளிவாக பார்ப்போம். மத்திய அரசின் பணிகள் பங்கிடப்படுவதன் மூலம் மாநில அரசுகள் அல்லது சுயாதீன அரசுகள் உருவாவதை காணலாம். இங்கே மத்திய அரசின் அதிகாரங்களை பங்கிட்டு வழங்குவதனால் இங்கு மாநில அரசு அல்லது சுயாதீன அரசு என்ற ஒரு அரசு உருவாகின்றது. அதாவது இருவேறுபட்ட அரசுகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிறது. சுயாதீனமான ஆட்சி அலகுகளின் நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்தும் பொருட்டு அதிகார பகிர்வு செய்யப்படுகின்றது. மத்திய அரசு இருக்கும், மாநில அரசும் இருக்கும். இந்த மாநில அரசினுடைய அரச நடவடிக்கைகளை, நிர்வாக நடவடிக்கைகளை இலகுவாக்குவதற்காக மத்திய அரசு தனது அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்கின்றது.
இங்கே நாங்கள் மிக சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கும். மத்திய அரசின் சட்ட நிறைவேற்று அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கும் மாநில அரசுகளின் மூலமாக பிராந்திய அலகுகளுக்கும் வழங்கப்படுகிறது. நல்ல ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் மாணவர்கள். நாம் ஏற்கனவே மத்திய அரசு நேரடியாக பிராந்திய அலகுகளுக்கு வழங்குவதை பார்த்தோம். இங்கே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் பொழுது மத்திய அரசு அதிகாரங்களை மாநில அரசுகளுக்கு வழங்கும், மாநில அரசுகள் தங்களது அதிகாரங்களை பிராந்திய அரசுகளுக்கு வழங்குவதன் மூலம் நிர்வாக நடவடிக்கைகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். மாணவர்களை நாம் இங்கே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்பது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக அதிகாரத்தை பிரதேச அலகுகளிடம் கொண்டு சேர்த்தல். அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவது என்பது மாநில அரசுகளுக்கு சுயேட்சையாக செயல்படுகின்ற மாநில அரசுகளுக்கு அதிகாரத்தை பகிர்வதன் மூலம் அதன் மூலம் நிர்வாக நடவடிக்கையை முன்னெடுத்தல். இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்துவது ஒற்றையாட்சி எனும், அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கப்படுவது சமட்சியாட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. ஒற்றையாட்சி நாம் கடந்த பாடத்திலும் ஒற்றையாட்சி தொடர்பான நிறைய தகவல்களை பேசியிருந்தோம். மாணவர்களே, ஒற்றையாட்சி என்பது அரசின் சட்டம், நீதி, நிர்வாகம் எனும் முத்துறை அதிகாரங்களும் ஒரு மத்திய அரசினால் செயல்படுத்தப்படுமாயின் அவ்வரசை நாங்கள் ஒற்றையாட்சி அரசு என அழைக்கின்றோம். அரசின் சட்டம், நிர்வாகம், நீதி எனும் முத்துறை அதிகாரங்களும் ஒரே மத்திய அரசினால், உதாரணமாக மத்திய அரசிடம் அவ்வளவு அதிகாரங்களும் குவிந்து காணப்படும் சந்தர்ப்பத்தில் அதனை நாம் ஒற்றையாட்சி நாடு என அழைக்கின்றோம். உதாரணமாக இலங்கை, பிரான்ஸ், ஐக்கிய ராச்சியம் முதலிய நாடுகள் ஒற்றையாட்சி நாடுகளாக கருதப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, மத்திய அரசின் மேன்மை நிலையும் மேலதிக இறைமையுள்ள நிறுவனங்கள் அரசியல் யாப்பில் இல்லாதிருப்பதும் ஒற்றையாட்சியில் காணப்படும் பிரதான பண்பாகும். பேராசிரியர் ஜி.எஃப். ஸ்ட்ராங் சொல்லியிருக்கின்றார், மத்திய அரசின் மேன்மை நிலை, மத்திய அரசு மேலான நிலையில் காணப்படுவதும் இறைமையுள்ள வேறு நிறுவனங்கள் காணப்படாததும் ஒற்றையாட்சியினுடைய பிரதானமான பண்பு. நாம் ஏற்கனவே பார்த்தோம், இறைமை, த சுப்ரீம் பவர் அல்லது மேலான அதிகாரம் யாரிடம் காணப்படுகின்றது? மக்களிடம் காணப்படுகின்ற இறைமை அதிகாரம் தேர்தலின் மூலம் வாக்குரிமையால் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படுகின்றது. இந்த இறைமை அதிகாரம் உள்ள வேறு நிறுவனங்கள் ஒற்றையாட்சியில் காணப்பட மாட்டாது, சமஷ்டியாட்சியிலே காணப்படலாம். இங்கு இறைமை ரெண்டு வகையாக காணக்கூடியதாக இருக்கும். மத்திய அரசு செயல்படும், மாநில அரசுகளும் செயற்படுவதை காணலாம். ஆனால் ஒற்றையாட்சியில் இந்த இறைமை என்ற பண்பு ஒரே ஒரு இடத்தில் தான் காணப்படும். வேறு இறைமை கொண்ட அதிகார நிறுவனங்கள் காணப்படாததும் ஒற்றையாட்சியிலே காணக்கூடிய பிரதானமான பண்பு என பேராசிரியர் ஜி.எஃப். ஸ்ட்ராங் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, ஒற்றையாட்சியினுடைய பண்புகள். சட்டமியற்றுவது தொடர்பான உயர்ந்த நிறுவனமாக செயல்படுவது பாராளுமன்றமாகும். பாராளுமன்றம் என்பது சட்டங்களை ஆக்குவதற்கான ஒரு மன்றம். நாட்டுக்கு தேவையான, நாட்டு மக்களினுடைய நல்வாழ்விற்கு உகந்த சட்டங்களை உருவாக்குவதன் பொறுப்பு பாராளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே ஒற்றையாட்சியிலே சட்டமியற்றுவது தொடர்பான உயர் நிறுவனமாக சட்டத்துறை காணப்படுகின்றது. நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்கள் வரை அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்டிருக்கும். இங்கே ஒற்றையாட்சியில்
நிர்வாக நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்கள் வரை எமது நாட்டிலே மாநகர சபை, நகர சபை, மாகாண சபை என உள்ளூராட்சி நிறுவனங்கள் காணப்படுகிறது. இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் வரை அதிகாரம் பன்முகப்படுத்தப்பட்டு காணப்படும். இங்கே இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் சுயேட்சையான நிறுவனங்களாக கருதப்பட மாட்டாது. இது ஒரு மாநில அரசாக கருதப்பட மாட்டாது. மத்திய அரசினுடைய நிர்வாக செயற்பாடுகளை இலகுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த உள்ளூராட்சி அமைப்புகள். ஆகவே இங்கே அதிகாரங்கள் இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் வரை பன்முகப்படுத்தப்பட்டிருக்கும். அரசின் இறைமை ஒரு இடத்தில் குவிந்து காணப்படும். மாணவர்களே, இறைமை தொடர்பாக நிறைய விளக்கங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். மேலான அதிகாரம், த சுப்ரீம் பவர், இந்த அதிகாரம் மக்களிடத்திலே காணப்படும். மக்கள் அரசிடம் ஒப்படைக்கிறார்கள். இந்த அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்திருக்கும். அதுதான் மத்திய அரசு. ஒற்றையாட்சி நாடுகளிலே மத்திய அரசு கூறுவதை, மத்திய அரசினுடைய செயற்பாடுகளை பின்பற்றுகின்ற அம்சங்களையே நாம் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக முத்துரை அதிகாரங்கள் ஒரு இடத்தில் குவிந்திருக்கும். அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்கள், இந்த ஒற்றையாட்சி முறையில் இருக்கின்ற நன்மைகள். ஒற்றையாட்சி முறை கொண்ட நிறைய நாடுகள் இந்த உலகத்திலே செயல்படுகின்றன. சமர்ச்சி ஆட்சியை அடிப்படையாக கொண்ட நிறைய நாடுகள் உலகத்திலே செயல்படுகின்றன. அந்த வகையிலே இந்த ஒற்றையாட்சியினுடைய நன்மைகள், இலகுவாகவும் விரைவாகவும் அரசாங்க தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும். மாணவர்களே, அரசாங்க தீர்மானங்கள் என்பது மிக முக்கியமானது. நாட்டு மக்களுக்கு தேவையான, நாட்டு மக்களை நல்வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய தீர்மானங்களை அரசு எடுக்க வேண்டும். அவ்வாறு தீர்மானங்களை எடுப்பதன் மூலம் அரசு சிறந்த அரசாக செயல்படுவதை காணலாம். அந்த வகையிலே தீர்மானங்கள் என்பது இலகுவாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்பது காணக்கூடியதான ஒரு விடயம். இலகுவாகவும் விரைவாகவும் தீர்மானங்களை மேற்கொள்வதனால் அரசாங்கத்தினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கும். நிறைவேற்றுத்துறையும் நீதித்துறையும் முழு நாட்டிற்கும் பொதுவானது. நன்மை, நிறைவேற்றுத்துறையும் நீதித்துறையும் முழு நாட்டுக்கும் பொதுவானதாக காணப்படுவது ஒரு சிறப்பான அம்சம். மத்திய மாநில அரசு இன்மையால் அவற்றுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்படும். மாணவர்களே, சமர்ச்சி ஆட்சியிலே நாங்கள் காணக்கூடிய ஒரு பிரச்சனை, மத்திய அரசு கூறுகின்ற சில விடயங்களை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களை காணலாம். சில சந்தர்ப்பங்களில் மாநில அரசுகள் கூறுகின்ற விடயங்களை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாத சில சந்தர்ப்பங்களையும் காணலாம். ஆனால் ஒற்றையாட்சி முறையில் மத்திய மாநில அரசு இல்லாமையால் இந்த மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இங்கள் இல்லாமல் போகின்றது. இதுவே ஒற்றையாட்சியின் நன்மைகள். இங்கே நாம் ஒற்றையாட்சி என்றால் என்ன என்று பார்த்தோம். ஒற்றையாட்சியினுடைய பண்புகளை பார்த்தோம். ஒற்றையாட்சியினுடைய நன்மைகளை பார்த்தோம். இப்பொழுது சமஷ்டி ஆட்சி. சமஷ்டி ஆட்சி மத்திய அரசின் சட்ட, நிறைவேற்று, நீதித்துறை அதிகாரங்கள் அரசியல் யாப்பின் மூலம் பிராந்திய ஆட்சியாளர்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அது சமஷ்டி ஆட்சி என அழைக்கப்படும். மத்திய அரசிடம் சட்ட அதிகாரங்கள் காணப்படும், நிறைவேற்று அதிகாரங்கள் காணப்படும், நீதித்துறை அதிகாரங்கள் காணப்படும். இந்த அதிகாரங்களை மத்திய அரசே நடைமுறைப்படுத்தினால் அதனை நாங்கள் ஒற்றையாட்சி என அழைத்தோம். இந்த மூன்று அதிகாரங்களையும் என்ன செய்கின்றோம்? பிராந்திய ஆட்சி அலகுகளிடம் ஒப்படைத்தால், இங்கு பிராந்திய ஆட்சி அலகுகள் என நாங்கள் மாநில அரசுகளையே குறிப்பிடுகின்றோம். இந்த மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த ஆட்சி முறையை நாங்கள் சமஷ்டி ஆட்சி அல்லது
கூட்டாட்சி என்ற பெயரிலே அழைக்கின்றோம். மாணவர்களே, ஒற்றையாட்சி சமஷ்டி ஆட்சிக்கு இடையிலான வேறுபாடுகளை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு அதிகாரம் பகிரப்படுவதிலேயே காணப்படுகின்றது. அதிகாரம் நேரடியாக பிராந்திய அலகுகளிடம் கையளித்தால் அதனை நாங்கள் ஒற்றையாட்சி என்றும், முத்துரை அதிகாரங்களையும் மாநில அரசுகளிடம் கையளித்தால் அதை நாங்கள் சமஷ்டி ஆட்சி என்றும் அழைக்கின்றோம். அடுத்ததாக நாம் சமஷ்டி ஆட்சியினுடைய பண்புகள் தொடர்பாக கலந்துரையாடுவோம். எழுதப்பட்ட அரசியல் யாப்பு காணப்படுதல். அரசியல் யாப்பு என்பது ஒரு நாட்டின் அடிப்படை சட்டமாகும். அரசியல் யாப்பின்படியே நாடுகள் தங்களது ஆட்சியை மேற்கொள்கின்றது. அரசியல் யாப்பு இரண்டு வகைப்படும். ஒன்று எழுதப்பட்ட அரசியல் யாப்பு. எமது நாட்டு அரசியல் யாப்பு 1978ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இன்னொன்று எழுதப்படாத அரசியல் யாப்பு. மரபுகள், வழக்காறுகள், கலாச்சாரங்கள், ஒழுக்க நெறிகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்வதை நாங்கள் எழுதப்படாத அரசியல் யாப்பு என்கின்றோம். ஆனால் இங்கே சமஷ்டி ஆட்சியினுடைய பண்பாக அரசியல் யாப்பு எழுதப்பட்டு இருத்தல் வேண்டும். எழுதப்பட்டு இருத்தல் என்பது அப்பொழுதுதான் ஆட்சி அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படாது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, மத்திய மாநில அரசுக்குரிய அதிகாரங்கள் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசுக்கு என்ன அதிகாரங்கள் உள்ளது, மாநில அரசுக்கு என்ன அதிகாரங்கள் உள்ளது, மத்திய அரசினுடைய வரம்பு எது, மாநில அரசினுடைய வரம்பு எது, இது அரசியல் யாப்பில் கட்டாயமாக எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். அவ்வாறு எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே மத்திய மாநில அரசுகள் தங்களது அதிகார நடவடிக்கைகளிலிருந்து விலகிச் செல்லும் பொழுது அதனை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆதாரமாக அரசியல் யாப்பு காணப்படுகின்றது. அடுத்ததாக அரசியல் யாப்புக்கு விளக்கமளிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திடம் காணப்படும். அரசியல் யாப்பில் உள்ள விடயங்களை மீறி செயல்படும் சந்தர்ப்பங்களில் அது தொடர்பாக விளக்கமளிக்கக்கூடிய பண்பு உயர் நீதிமன்றத்திடம் காணப்படும். சட்டவாக்கத்துறையில் மேல் சபையொன்று காணப்படும். மாணவர்களே, எமது நாட்டினுடைய அரசியல் திட்டங்களில் 1947 சோல்பரி அரசியல் திட்டத்திலே மேல் சபை என்றும் கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த சமஷ்டி ஆட்சியுடைய நாடுகளிலே மேல் சபை ஒன்று காணப்பட வேண்டும். நாட்டுக்கு தேவையான சட்டங்களை மீள் பரிசீலனை செய்கின்ற பண்புகள் மேல் சபையிடம் காணப்படுவதால் சமஷ்டி ஆட்சி உள்ள நாடுகளிலே மேல் சபை ஒன்று காணப்படும். அடுத்ததாக நாம் பார்ப்போம், சமஷ்டி ஆட்சி முறையொன்றினுடைய அனுகூலங்கள், நன்மைகள். என்ன மாதிரியான நன்மைகள் காணப்படுகின்றது? பல்லின சமூகம் ஒன்றிற்கு பொருத்தமானதாக காணப்படுதல். இந்த சமஷ்டி ஆட்சி முறையானது நிறைய இனங்களை உடைய, நிறைய சமயங்களை உடைய, நிறைய மொழிகளை உடைய பல்லின சமூகம் ஒன்றிற்கு பொருத்தமானதாக, நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பாக சமஷ்டி அரசாங்க முறை காணப்படும். பரந்த நிலப்பரப்பிற்கு நிர்வாக ரீதியான தீர்மானம் எடுக்க இலகுவாக இருத்தல். பெரிய நிலப்பரப்பு, இந்தியா போன்ற, அமெரிக்கா போன்ற பாரிய நிலப்பரப்பு உள்ள நாடுகளுக்கு தீர்மானம் எடுப்பதற்கான இலகுவான வாய்ப்பாக சமஷ்டி ஆட்சி காணப்படும். ஓர் அரசு கட்டளையிடும் வகையில் செயற்படுவதை தடுக்க முடியும். ஒற்றையாட்சி நாடுகளிலே ஒரு அரசு, அது சொல்வதுதான் கட்டளை. ஆனால் சமஷ்டி நாடுகளிலே கட்டளையிடுகின்ற மத்திய அரசுகளை வினாக்களை தொடுக்கின்ற ஒரு முறையாக
மாநில அரசுகள் காணப்படுவதனால் அது ஒரு நன்மையான முறையாக காணப்படுகிறது. ஜனநாயக ஆட்சி சக்தி வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இங்கு ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களாலே ஏற்படுத்துகின்றது. அதிகாரம் மக்களிடத்திலே காணப்பட வேண்டும். இங்கே சமஷ்டி ஆட்சியிலே இந்த ஜனநாயக தன்மை பூரணத்துவம் உடையதாக காணப்படுவது ஒரு சிறப்பம்சமாக காணப்படும். அடுத்து நாம் பார்ப்போம் மாணவர்களே, இந்த சமஷ்டி ஆட்சியின் முறையினுடைய தீமைகள். அவ்வாறில்லாவிடின் பிரதிகூலங்கள் என்ன? தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அதிகாரங்கள் தொடர்பில் மாநில அரசுகள் அதிருப்தியுடன் காணப்படுதல். மாணவர்களே, இங்கு நாங்கள் அதிகாரம் பன்முகப்படுத்தப்படல், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படல், இந்த இரண்டு விடயங்களையும் ஆராயும் பொழுது அதிகாரம் பன்முகப்படுத்தலில் ஒற்றையாட்சி, அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதில் சமஷ்டி ஆட்சி, இந்த இரண்டு விடயங்களும் ஒரே அரசுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரே நாடுதான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இலங்கை ஒற்றையாட்சி நாடு, இந்தியா சமஷ்டி ஆட்சி நாடு. ஆக இந்தியா இருக்கும் பொழுது தமிழ்நாடு என்ற மாநிலம் ஒரு நாடாக மாற மாட்டாது. ஆகவே ஒரே நாடு, ஒரே அரசியல் திட்டம். ஆனால் இங்கே இந்த சமஷ்டி ஆட்சியில் மத்திய அரசு கொடுக்கின்ற அதிகாரங்கள் தமக்கு பத்தாது. அது தொடர்பில் அதிருப்தியுடன் காணப்படுகின்ற ஒரு பண்பை காணக்கூடியதாக இருக்கும். இரண்டாம் மன்றம் ஒன்று செயல்படுவதால் சட்ட நடவடிக்கைகள் தாமதமடையும். மத்திய அரசின் கீழ் முதலாம் மன்றம், மாநில அரசின் கீழ் இரண்டாம் மன்றம், மத்திய அரசின் கீழ் பாராளுமன்றமோ மாநில அரசின் கீழ் சட்டமன்றங்களும் காணப்படும். இது இரண்டு வகையான சட்ட நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் தாமதமாக ஏற்படும். மாநில அரசுகள் மத்திய அரசிலிருந்து விலகிச் செல்லும் வாய்ப்புகள் காணப்படும். சமஷ்டி அரசியலே நாங்கள் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீமையாக, ஒரு பிரதிகூலமாக நாங்கள் இதை காணலாம். உதாரணமாக மாணவர்களே, சில நாடுகளில் இந்த மாநில அரசுகள் இன ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், மொழி ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம், சமய ரீதியாக ஒன்றுபட்டிருக்கலாம். அவ்வாறு தனித்தனி குழுவாக மாநில அரசுகள் அமையும் பொழுது அவை தனக்கு சுயாட்சியை பெற்றுத்தருமாறு கோருகின்ற நிறைய சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்களுக்கு தனியான ஒரு ஆட்சி வேண்டும் என கேட்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் காணலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சமஷ்டி ஆட்சியிலே அதிகமாக காணப்படுகின்றது. இவற்றையே நாங்கள் சமஷ்டி ஆட்சி முறையின் பிரதிகூலங்களாக காணலாம். அடுத்ததாக மாணவர்களை, நாங்கள் இலங்கையின் அதிகார பகிர்வு மற்றும் அதிகார பன்முகப்படுத்தல் தொடர்பான வரலாற்றினை ஆராய்வோம். இவ்வளவு நேரமாக நாங்கள் இலங்கையினுடைய அதிகார பன்முகப்படுத்தல், அதிகார பரவலாக்கம் போன்ற விடயங்களை நோக்கினோம். தற்பொழுது அதனுடைய வரலாறை பார்ப்போம். இலங்கைக்கு இந்த அதிகார பரவலாக்கம் என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. இந்த அதிகார பரவலாக்கம் என்ற விடயம் ஒரு புதிய விடயம் அல்ல. இலங்கையினுடைய வரலாறு மிக நீண்டது. இலங்கைக்கு விஜயன் வருகை தருவதற்கு முதலிலேயே இலங்கையிலே அரசு சார்ந்த நிறைய விடயங்களை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கைக்கு விஜயன் வந்து அரசாட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே இலங்கையிலே நெறிப்படுத்தப்பட்ட ஒரு அரசாட்சி முறை காணக்கூடியதை பண்டைய ஆதாரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அந்த வகையிலே இந்த அதிகார பரவலாக்க முறையானது ஆதி வரலாற்று காலத்திலிருந்தே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்றாதபுர காலத்தில் கிராம நகர ஆட்சிகளுக்கு பொறுப்பாக கம்பார, காமினி, நகர குத்திகை போன்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருப்பதை காணலாம். பண்டுகாபையினுடைய ஆட்சியிலே நகர நிர்மாணத்திற்காகவும் நகரை பாதுகாப்பதற்காகவும் நகர குத்திக என்ற பதவி, இது மன்னனுடைய அதிகாரத்தை பரவலாக்கியதனுடைய ஒரு அம்சமாக காணலாம். அதுபோல
பொலனறுவை காலத்தில் மகாபராக்கிரம மன்னன் பிரதேச ஆட்சியாளர்களை நியமித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக மாணவர்களே, துட்டகைமுனு மன்னன் பிரதேச ஆட்சியாளர்களின் உதவியுடனேயே எல்லாளனை தோற்கடித்து அனுராதபுரத்தை கைப்பற்றிய வரலாறை நாம் அறிந்ததே. ஆக இங்கே துட்டகைமுனுடைய ஆட்சி காலத்திலேயே பிரதேச ஆட்சியாளர்கள் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. பொலனறுவை காலத்தில் மிக முக்கிய மன்னனான மகாபராக்கிரம மன்னன் பிரதேச ஆட்சியாளர்களை நாடு முழுவதும் நியமித்து ஆட்சியை மேற்கொண்டதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே போல எமது நாட்டு மன்னர்கள் முழு நாட்டையும் ஆட்சி செய்தார்கள் என்பதற்கு காணக்கூடிய ஒரு முக்கியமான ஆதாரம் வசப மன்னன் ரிஷிகிரி என்ற அமைச்சனை யாழ்ப்பாணத்திற்கு தங்களது நிர்வாக அதிகாரியாக நியமித்ததை 1815 பிரித்தானியர் மாகாண மட்டத்தில் ரெசிலன் அதிகாரியை நியமித்தமை. பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் 1815ஆம் ஆண்டு பிரித்தானியர் மாகாண மட்டத்தில் ரெசிலன் என்ற அதிகாரியை நியமித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இலங்கையின் அதிகார பரவலாக்கல் வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டங்களாக குறிப்பிடலாம். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே பிரித்தானியர்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. காரணம், இலங்கையிலே அரசியல், பொருளாதார, சமய, சமூக ரீதியிலே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தவர்களில் பிரித்தானியர்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள். அந்த வகையிலே பிரித்தானியர் ஆட்சி காலத்தின் போது இலங்கையிலே இந்த அதிகார பரவலாக்கம் எவ்வாறு காணப்பட்டது? 1865ஆம் ஆண்டு மாநகர கட்டளை சட்டத்தின்படி 1865 கொழும்பு, 1866 கண்டி மாநகர சபைகள் உருவாக்கப்பட்டன. அதேபோல் 1871 கிராம சபையை மீண்டும் அமுல்படுத்தினர். 1833 டொனமூர் யாப்பின் கீழ் கிராம சபைகளின் அதிகாரம் அதிகரிக்கப்பட்டது. 1940 நகர சபைகள் சட்டம் உருவாக்கப்பட்டது. 1943 உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டம் அங்கீகரிக்கப்பட்டு விரிவாக்கப்பட்டது. இவை பிரித்தானியர் ஆட்சியின் போது இலங்கையில் அதிகார பரவலாக்கம் செயல்பட்ட முறையாகும். இலங்கையிலே 1947 சுதந்திரத்திற்கு பின்னர் அதிகார பரவலாக்கம் எவ்வாறு காணப்பட்டது? சுதந்திரத்தின் பின்னரும் உள்ளூராட்சி மன்றங்கள் இலங்கையிலே நிலவி வந்தது. 1973 அதிகார பரவலாக்கத்துக்காக அரசியல் அதிகார சபை உருவாக்கப்பட்டமை, 1980 மாவட்ட சபைகள் உருவாக்கப்பட்டமை, 1987 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் சட்டத்தின் மூலம் பிரதேச சபைகள் நிறுவப்பட்டமை. மாணவர்களே, இங்கே சில விடயங்களை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இலங்கையினுடைய அதிகார பரவலாக்க வரலாறு என்னும் பொழுது காலத்திற்கு காலம் பிரதேச ரீதியான ஆட்சி முறைகளின் மூலம் அதிகாரத்தை மக்களின் அருகாமையிலேயே கொண்டு செல்கின்ற பண்புகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனையே இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தோம். நிறைய காலங்களில், வரலாற்று காலங்களில் காமினி, பர்மக, கம்பார, நகர குத்திக போன்ற பதவிகள் மூலம் மத்திய அரசில் உள்ள அதிகாரங்களை பிரதேச ரீதியாக கொண்டு சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. வசப மன்னன் ரிஷிகிரி என்ற அமைச்சரின் மூலம், பராக்கிரமபாகு பிரதேச ஆட்சியாளர்களின் மூலம் தங்களது அதிகாரங்களை, மத்தியமயப்படுத்தப்பட்டிருந்த அதிகாரங்களை ஓரளவுக்கேனும் வெளிப்பிரதேசங்களில் மக்களின் அருகாமைக்கு கொண்டு செல்வதை காணக்கூடிய பண்புகளை இங்கே காணலாம். மேலும் பிரித்தானியர் இலங்கைக்கு ஆட்சி செய்ய வரும்பொழுதும், பிரித்தானியர் இலங்கைக்கு சுதந்திரத்தை வழங்கியதற்கு பிறகும் இந்த அதிகார பரவலாக்கம் தொடர்பான பண்புகள் இலங்கையிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இலங்கையிலே இந்த அதிகார பரவலாக்கம் தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட பிரயார்த்தனங்கள் தொடர்பாக சற்றே கலந்துரையாடுவோம். 1926ஆம் ஆண்டு எமது நாட்டில் இருந்த SWRD பண்டாரநாயக்க அவர்களால்
மலைநாட்டு பகுதிக்கு சமஷ்டி ஆட்சி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலே பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் மலையக பகுதிகளுக்கு சமஷ்டி முறையிலான ஆட்சி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். அதுபோல சுதந்திரத்தின் பின்னர் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒப்பந்தங்களில் பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் போன்றன மிக முக்கியமான ஒப்பந்தங்களாகும். ஆனால் இவ்வொப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையிலே அதிகார பங்கீடு தொடர்பாக செய்யப்பட்ட முக்கியமான பிரயத்தனங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் பிள்ளைகளை, இலங்கையிலே இந்த அதிகார பரவலாக்கம் தொடர்பான மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு அல்லது மிக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் இலங்கையிலே மாகாண சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது மாகாண சபைகள் அமைக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் 13ஆம் திருத்தச் சட்டம், 1987 42ஆம் இலக்க பாராளுமன்ற கட்டளை சட்டம் என்பவற்றின் மூலம் மாகாண சபை முறை உருவாக்கப்பட்டது. இலங்கையினுடைய காலத்தின் தேவை காரணமாக இலங்கையிலே மாகாண சபைகள் முறை உருவாக்கப்பட்டது. இலங்கையிலே 9 மாகாணங்கள் காணப்படுகிறது. வடமாகாண சபை, கிழக்கு மாகாண சபை, மேல் மாகாண சபை, மத்திய மாகாண சபை, வடமத்திய மாகாண சபை, வடமேல் மாகாண சபை, ஊவா மாகாண சபை, சபரகமோ மாகாண சபை, தென் மாகாண சபை. இம்மாகாண சபைகள் எதற்காக உருவாக்கப்பட்டது? அதிகாரத்தை பரவலாக்கம் செய்து மக்களுடைய தேவைகளை இலகுவாக நிறைவேற்றுவதற்காகவே. பார்ப்போம் மாணவர்களே, மாகாண சபை ஒன்றினுடைய நிர்வாக கட்டமைப்பு, நிறுவன கட்டமைப்பு எவ்வாறு காணப்படும்? முதலாவதாக மாகாணத்திலே ஆளுநர் காணப்படுவார். ஆளுநரின் கீழே முதலமைச்சர், அதற்கடுத்ததாக அமைச்சரவை, மாகாண சபை, அதற்கடுத்ததாக ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் காணப்படும். இதுதான் மாகாண சபையினுடைய நிறுவன கட்டமைப்பு. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை, சபை. அந்த சபையிலே ஆளுங்கட்சியினரும் எதிர்கட்சியினரும் காணப்படுவார்கள். முதலாவதாக நாம் பார்ப்போம் மாகாண சபையினுள்ளே ஆளுநர். ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினால் நியமிக்கக்கூடியவர். ஆளுநர் தவிர சபையிலே ஏனைய அனைவரும் வாக்குரிமையின் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் ஆவார்கள். ஆனால் ஆளுநரானவர் ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்படுவார். எல்லா மாகாண சபைகளுக்கும் ஆளுநர் ஒருவர் இருப்பதோடு மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளுக்கான இணைப்பாளராக ஆளுநர் காணப்படுவார். 9 மாகாண சபைகளுக்கும் 9 ஆளுநர் காணப்படுவார். இந்த ஆளுநருடைய செயல்பாடு மத்திய அரசுக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையே இணைப்பாளராக தொழில்படுவது. ஆளுநரின் பதவிக்காலம் 5 வருடம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 வருடம். ஆளுநர் விரும்பினால் பதவி விலகலாம். ஆளுநர் தான் விரும்பும் பொழுது இப்பதவியிலே என்னால் இருக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது அவர் பதவி விலகலாம். அப்படி இல்லாவிடின் மாகாண சபை உறுப்பினர்களுள் 3/2 பெரும்பான்மை பிரேரணையோடு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால், சபையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்களிலே 3/2 பெரும்பான்மை பலத்தோடு நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதிக்கு அனுப்பி அவரின் மூலமாக ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். மாணவர்களே, ஆளுநர் ஒருவர் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றார்? ஜனாதிபதியினால். எவ்வாறு பதவி விலகப்படுவார்? அவர் நினைத்தால் பதவி விலகலாம், அல்லாவிடேன் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படுதல் வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாகாண சபையினுடைய முக்கியமானவரான முதலமைச்சரும் அமைச்சரும். ஒவ்வொரு மாகாண சபையும் ஒரு முதலமைச்சரையும் 4ற்கு மேற்படாத அமைச்சரையும் கொண்டிருத்தல் வேண்டும். ஒவ்வொரு மாகாண சபையும் ஒரு முதலமைச்சரை கொண்டிருக்கும். அதுபோல 4ற்கு மேற்படாத முதலமைச்சரையும் சேர்த்து
4ற்கு மேற்படாத அமைச்சரவையும் கொண்டிருக்க வேண்டும். முதலமைச்சரை தெரிவு செய்வது ஆளுநரின் முக்கியமான பணியாகும். வெற்றி பெற்ற அரசாங்க கட்சியிலே இருந்து எல்லோராலும் முன்மொழிக்கப்படுகின்ற ஒருவரை முதலமைச்சராக தெரிவு செய்வது ஆளுநரின் முக்கியமான பணியாக கருதப்படும். முதலமைச்சரின் ஆலோசனைப்படி ஆளுநர் அமைச்சரவை தெரிவு செய்யப்படுவார். மாணவர்களே, இந்த அதிகார பரவலாக்கத்தில் இருக்கின்ற முக்கியமான பண்பை காண வேண்டும். மத்திய அரசிலும் அமைச்சரவை காணப்பட்டது. இங்கே மாகாண சபையிலும் 4க்கு மேற்படாத அமைச்சரவை ஒன்றை நாங்கள் இனம் காண்கின்றோம். இந்த அமைச்சரவையானது முதலமைச்சரின் ஆலோசனையின்படி ஆளுநரால் தெரிவு செய்யப்படும். முதலமைச்சரும் அமைச்சரவையும் தமது செயல்பாடுகள் தொடர்பாக மாகாண சபைக்கு கூட்டாக பொறுப்பு சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுள்ளனர். மாகாண சபை என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. ஆக இவர்கள் கூட்டாக பொறுப்பு சொல்ல வேண்டும். இவர்கள் செய்கின்ற சேவைகளிலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மாகாண முதலமைச்சரும் அமைச்சரவையும் கூட்டாக பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் அதிகாரங்களும் பணிகளும். எவ்வகையான அதிகாரங்களும் பணிகளும் காணப்படுகிறது. மாகாண ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குதல் மிக முக்கியமானது. ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்பாக, ஆளுநருடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை வழங்குதல். மாகாண ரீதியான செயற்பாடுகள், உதாரணமாக இடர்நிலைமைகளின் போது வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்ற காலங்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை வழங்குதல். மாகாண வரவு செலவு திட்டத்தை தயாரித்து நிறைவேற்றுதல். வரவு செலவு திட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. வரும் அடுத்த ஆண்டு காலத்திற்கு எவ்வளவு வரவு நமக்கு வரும், எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்பது தொடர்பான திட்டத்தை நிறைவேற்றுதலும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையினுடைய கடமையாகும். மாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்தி, நிர்வாக திட்டமிடல் என்பவற்றை தயாரித்தலும் நடைமுறைப்படுத்தலும். மாகாணத்தில் உள்ள முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும்? மாகாணத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தி, இதற்கும் அடுத்ததாக அதனை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதும் இவர்களுடைய அதிகாரங்களும் பணிகள் ஆகும். மாணவர்களே, முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் அதிகாரங்கள் பணிகள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக இந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் பணிகள் மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு மாகாண சபையிலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பணிகள் தொடர்பாக 3 நிரல்களிலே கூறப்பட்டுள்ளது. மாகாண சபையின் அதிகாரங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மாகாண சபை தொடர்பான பணிகள் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக 3 நிரல்களிலே கூறப்பட்டுள்ளது. ஒன்றாவது நிரல், இது மாகாண சபைக்குரிய அதிகாரம். இலங்கையிலே 9 மாகாண சபைகள் காணப்படுகின்றது. இந்த 9 மாகாண சபைகளுக்கும் அதிகாரங்கள் காணப்படுகிறது. ஆக மாகாண சபைகளுக்கான அதிகாரம் என்னென்ன என்பது தொடர்பாக முதலாவது நிரலிலே கூறப்பட்டுள்ளது. இதில் 37 அதிகாரங்கள் விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது நிரல் மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. முதலாவது நிரலிலே மாகாண சபைகளுக்குரிய அதிகாரத்தை கூறினார்கள். இரண்டாவது நிரலிலே மாகாண சபை தொடர்பாக மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்கள். ஒரு மத்திய அரசு மாகாண சபை தொடர்பாக என்னென்ன அதிகாரங்களை கொண்டிருத்தல் வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது நிரல். இந்த மூன்றாவது நிரலிலே இரண்டும் இணைந்து நிறைவேற்றும் பணிகள். இந்த 2 நிறுவனங்களும்
மத்திய அரசும் மாகாண அரசும் இணைந்து நிறைவேற்றும் பணிகளை இங்கே கூறப்படுகின்றது. ஆக மாகாண சபை தொடர்பான அதிகாரங்கள் பணிகள் 3 நிரலிலே கூறப்படுகின்றன. முதலாவது நிரல் மாகாண சபைக்கான அதிகாரம், இரண்டாவது நிரல் மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள், அதாவது மாகாண சபை தொடர்பான மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள். மூன்றாவது நிரலிலே மாகாண சபையும் மத்திய அரசும் இணைந்து செய்யக்கூடிய அதிகாரங்கள் கூறப்படுகின்றது. நாம் பார்ப்போம் மாணவர்களை. தற்பொழுது முதலாவது நிரல் என்ன? மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள். மாகாணத்தின் பொருளாதார திட்டமிடல். முதலாவதாக அந்த மாகாணத்தினுடைய பொருளாதார ரீதியான திட்டமிடல் செய்தல் வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள், இலங்கையில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபையின் கீழே நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விடயமாகும். இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய நடவடிக்கையும் மாகாண சபைகளே அவதானிக்க வேண்டும். மாகாண வீடமைப்பும் அபிவிருத்தியும். ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியிலே வீடமைப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த நாட்டிலே வீடமைப்பு எவ்வாறு சிறப்பாக காணப்படுகின்றது என்பதை அவதானிப்பதன் மூலமே கண்டுகொள்ளலாம். அந்த வகையிலே மாகாண சபைக்குரிய மிக முக்கியமான அதிகாரங்களிலே மாகாண வீடமைப்பும் அபிவிருத்தியும் காணப்படுகிறது. சமூக சேவைகளும் புனர்வாழ்வும். சமூக சேவைகள் என்பது அத்தியாவசியமான ஒரு சேவையாக கருதப்படுகின்றது. அண்மை காலங்களிலே உலகமே எதிர்கொண்ட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த கொரோனா பிரச்சனை. உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் தங்களது சமூக சேவை நடவடிக்கைகளை வளர்ப்பதன் மூலம் அந்த நோயிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நமது நாட்டில் மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று சமூக சேவைகளை வழங்குதலும், அடுத்ததாக புனர்வாழ்வளித்தல். மாகாண விவசாய நடவடிக்கைகள் அடுத்து நாங்கள் பார்ப்போம். மாகாண விவசாய நடவடிக்கைகள் மாகாண சபையினுடைய அதிகாரங்களின் கீழ் மாகாண மட்டத்திலான விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். சிறிய நீர்ப்பாசன திட்டங்கள். இலங்கையிலே வரலாற்று காலத்திலிருந்து நீர்ப்பாசன திட்டங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. தேவநம்பி திசன், மகாபராக்கிரம பாகு போன்ற மன்னர்கள் பாரிய குளங்களை அமைத்து நம் நாட்டுக்கு சேவைகள் செய்தனர். அந்த வகையிலே இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் தற்பொழுது மத்திய அரசின் கீழே காணப்பட்டாலும் மாகாண சபைகளின் கீழ் சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை புனரமைத்தலும் வருகின்றது. அடுத்ததாக புனரமைத்தலும் நிர்வகித்தலும். நிறைய விடயங்கள் சார்ந்து புனரமைப்பது மட்டுமன்றி அதனை நிர்வகித்தலும் மாகாண சபைக்குரிய மிக முக்கியமான கடமையாகும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் இரண்டாவது நிரல். முதலாவது நிரலிலே மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டது. இரண்டாவது நிரலிலே மாகாண சபை தொடர்பாக மத்திய அரசின் அதிகாரங்கள் குறிப்பிடப்படுகிறது. என்ன அதிகாரங்கள்? எல்லா விடயங்களும் செயற்பாடுகள் தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்குதல். மாகாண சபைகளுக்கிடையே எல்லா விடயங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக தேசிய ரீதியான கொள்கையை உருவாக்குதல் மத்திய அரசிடம் காணப்படுகின்ற அதிகாரம். வெளிவிவகார நடவடிக்கைகள். நம் நாட்டிலே நம் நாடு தொடர்பாக வேறு நாடுகள் கொள்கின்ற கொள்கைகள். நமது நாட்டிற்கு வேறு நாடுகள் நிறைய உதவிகளை செய்யும். இவ்வகையான கொள்கைகள் மத்திய அரசு சார்ந்து காணப்படும். இவை மத்திய அரசு மாகாண சபை சார்ந்த அதிகாரத்தினுள்ளே உள்ளடக்கப்படும். தேசிய வருமானத்திற்கும் நிதி கொள்கைக்கும் வெளிநாட்டு வளங்களுக்குமான நிதி நடவடிக்கைகள். இது மத்திய அரசுக்குரிய அதிகாரங்கள். மாகாண சபையின் கீழே வருகின்ற இவ்விடயங்கள் மத்திய அரசின் அதிகாரங்களுக்கு கீழே நிர்வகிக்கப்படுகின்ற விடயங்களாக கருதப்படும். அதாவது
தேசிய வருமானத்திற்கும் நிதி கொள்கைக்கும் வெளிநாட்டு வளங்களுக்குமான நிதி நடவடிக்கைகள் மத்திய அரசின் அதிகாரங்களின் கீழ் வரும். அடுத்ததாக நீதிமன்ற தொகுதிக்கு கீழ்ப்பட்ட வகையில் நீதியை அனுபவித்தல். மாகாண சபைகளின் கீழ் மத்திய அரசுக்குள்ள அதிகாரங்களிலே நீதிமன்ற தொகுதிக்கு கீழ்ப்பட்ட வகையில் நீதியை அனுபவித்தல். அடுத்ததாக குடிவரவு, குடியகழ்வு மற்றும் குடியுரிமை. இலங்கையில் இருக்கின்ற குடிவரவு வருதல், அதுமாய் நாட்டுக்கு வெளியே செல்லுதல் மற்றும் குடியுரிமை தொடர்பான அதிகாரங்கள் மத்திய அரசிற்கு போய் சேரும். சனத்தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் தொடர்பான அதிகாரங்களோ மத்திய அரசிடம் காணப்படும் அதிகாரங்கள் ஆகும். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது நிரலில் கூடப்படுகின்ற அதிகாரங்கள். என்ன அதிகாரங்கள்? இரண்டு சபைகளும் மத்திய அரசும் மாகாண சபையும் இரண்டும் இணைந்து செயல்படும் திட்டமிடல், நாட்டுக்கு மாகாணத்திற்கு பிரதேசத்துக்கு தேவையான சேவைகளை திட்டமிடல், தேசிய வீடமைப்பும் நிர்மாணமும், நாட்டுக்கு தேவையான தேசிய வீடமைப்பு மற்றும் நிர்வாணம், சமூக சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு. சமூக சேவைகள் மிக முக்கியமானது, புனர்வாழ்வு, விவசாயமும் கமநல சேவையும். இந்த அனைத்து தேவைகளும் இரண்டு சபைகளும் இணைந்து செய்யக்கூடிய அதிகாரங்கள் ஆகும். மீண்டும் ஒரு முறை, திட்டமிடல், தேசிய வீடமைப்பும் நிர்மாணமும், சமூக சேவைகள், புனர்வாழ்வு, விவசாயமும் கமநல சேவையும் ஆகியன இரண்டு மத்திய அரசும் மாகாண சபைகளும் இணைந்து செய்யக்கூடிய அதிகாரம். மாணவர்களே, மாகாண சபையினுடைய அதிகாரம் பணிகளை நாங்கள் மூன்று நிரலிலே பார்த்தோம். ஒன்று, மாகாண சபைகளுக்கு மட்டுமுடைய அதிகாரங்கள். இரண்டு, மாகாண சபை தொடர்பாக மத்திய அரசுக்குள்ள அதிகாரங்கள். மூன்று, மத்திய அரசும் மாகாண சபையும் இணைந்து நிறைவேற்றும் அதிகாரங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் உள்ளூராட்சி மன்றங்கள். அதிகார பரவலாக்கத்திலே உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இலங்கையிலே மிக முக்கியமாக உள்ளூராட்சி மன்றங்கள் மிக முக்கியமான பணிகளை ஆற்றி வருகிறது. அந்த வகையிலே இலங்கையிலே மக்களின் நலனை நோக்கமாக கொண்டு மத்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களையும் கொள்கைகளையும் மக்களின் பங்களிப்பை பெற்று செயல்படுத்துவதற்காக நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்புகள் உள்ளூராட்சி அமைப்புகள் எனப்படும். என்ன சொல்கின்றோம்? மத்திய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களையும் கொள்கைகளையும் மக்களின் பங்களிப்பை பெற்று செயல்படுத்துவதற்காக நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்புகள் தான் உள்ளூராட்சி மன்றங்கள். இலங்கையிலே 3 வகையான உள்ளூராட்சி மன்றங்கள் செயல்படுகிறது. ஒன்று, மாநகர சபைகள். இலங்கையிலே 23 மாநகர சபைகள் செயல்படுகின்றன. உதாரணமாக கொழும்பு மாநகர சபை ஒரு நல்ல உதாரணம். இரண்டாவதாக நகர சபைகள். இலங்கையிலே 41 நகர சபைகள் செயல்படுகிறது. அடுத்ததாக பிரதேச சபைகள் 271 பிரதேச சபைகள் செயல்படுகின்றன. மாணவர்களே, இந்த உள்ளூராட்சி சபைகளினுடைய அடிப்படையான நோக்கமே மத்திய அரசினுடைய அதிகாரங்களை மிக இலகுவாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதாகும். மக்களிடத்திலே, மக்களின் அருகாமையில் மாநில மத்திய அரசுகளினுடைய அதிகாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதே இதனுடைய முக்கியமான கடமையாக காணப்படுகின்றது. பார்ப்போம் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகளினுடைய அமைப்புகள் எவ்வாறு காணப்படுகிறது. ஒன்று, மாநகர சபை. மாநகர சபையிலே நகரபிதா காணப்படுவார், துணை நகரபிதா காணப்படுவார். அதற்கு கீழாக மாநகர சபை உறுப்பினர்கள் இருப்பார்கள். இதற்கு மேலதாக மாநகர சபையினுடைய ஆணையாளர்கள், ஏனைய அலுவலர் போன்றவர்கள் காணப்படுவார்கள். ஆக இந்த மாநகர சபையினுடைய கட்டமைப்பு மிக முக்கியமான கட்டமைப்பு. மிக பரந்த சேவைகளை தேவைப்படுகின்ற மிக பரந்த பெரிய நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் மாநகர சபைக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த மாநகர சபையினுடைய கட்டமைப்பிலே நகரபிதா, துணை நகரபிதா,
மாநகர சபை உறுப்பினர்கள், மாநகர சபை ஆணையாளர்கள் மற்றும் ஏனைய அலுவலர்கள் உள்ளடக்கப்படுவார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் பிரதேச சபை. இந்த பிரதேச சபை, நகர சபை ஆகிய இரண்டிலும் தவிசாளர், துணை தவிசாளர், உறுப்பினர்கள், செயலாளர்கள், அலுவலர்கள் ஆகியோர்கள் காணப்படுவார்கள். தவிசாளர் பிரதேச சபை தலைவராக கருதப்படுவார். துணை தவிசாளர் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக கருதப்படுவார். அடுத்ததாக செயலாளர் மற்றும் அலுவலர் ஆகியோர்கள் காணப்படுவார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம் மாணவர்களே, இந்த அதிகார பரவலாக்கத்திலே பிரதேச சபைகளினுடைய பணிகள் இலங்கையிலே இவ்வாறான பணிகளை மேற்கொள்கின்றன. பிரதேச கழிவுப் பொருட்களை அகற்றல் மிக முக்கியமாக பிரதேச சபைகளினுடைய முக்கிய பணிகளில் ஒன்றாக பிரதேச கழிவுப் பொருட்களை அகற்றுதல் முக்கியமான பணி. வடிகால் பாங்குகளை பரிபாலனம் செய்தல். பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட பாதைகளிலோ அல்லது கிராமப்புறங்களிலோ வடிகால் பாங்குகளை அமைக்க வேண்டிய பொறுப்பு பிரதேச சபைகளிடம் காணப்படும். இந்த வடிகால் பாங்குகளை பரிபாலனம் செய்கின்ற பொறுப்பு பிரதேச சபைகளில் காணப்படும். நூல் நிலையம், விளையாட்டு மைதானம் போன்ற பொது தேவைகளை நிறைவேற்றுதல். ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் நூல் நிலையம் காணப்படும். பிரதேச சபைகளின் கீழே வருகின்ற விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பொது தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உள்ளூராட்சி சபைகளிடம் காணப்படும். அடுத்ததாக சிறு வீதிகளை அமைத்தல். உள்ளூராட்சி சபைகள் அந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட வகையிலே சிறிய வீதிகளை அமைத்து மக்களினுடைய போக்குவரத்தை இலகுபடுத்துவது உள்ளூராட்சி சபைகளினுடைய முக்கிய பொறுப்பாகும். அடுத்ததாக மிக முக்கியமாக சூழலை பாதுகாத்தல். சூழலை பாதுகாத்தல் என்பது இன்றைய உலகத்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி சபைகளினுடைய முக்கிய பணிகளில் ஒன்று சூழலை பாதுகாத்தல் ஆகும். மாணவர்களே, இத்துடன் நாம் எமது பாடத்தினுடைய நிறைவிற்கு வந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே நாங்கள் முதலாவதாக அதிகார பன்முகப்படுத்தல் என்றால் என்பது தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம். அடுத்ததாக அதிகார பகிர்வு. இந்த அதிகார பன்முகப்படுத்தல் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான தெளிவான விளக்கப்படம் ஒன்றை உங்கள் மனதிலே பதிந்திருக்கும் மாணவர்களே. இங்கே அதிகாரம் பன்முகப்படுத்தல் என்பது மத்திய அரசு தனது அதிகாரங்களை நிர்வாக அலகுகளிடம் கொண்டு போய் சேர்த்தல். அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்பது மத்திய அரசு இன்னொரு சுயேட்சையான அரசான மாநில அரசுகளிடம் அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் அல்லது பிரித்து கொடுத்தல். அடுத்ததாக நாம் பார்த்தோம் ஒற்றையாட்சி மற்றும் சமஷ்டி ஆட்சி என்றால் என்ன, அதனுடைய பண்புகள். அதிகார பன்முகப்படுத்தலிலே ஒற்றையாட்சி, அதிகார பகிர்ந்தளித்தலிலே சமஷ்டி ஆட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இலங்கையிலே அதிகார பகிர்வு தொடர்பான வரலாறு, பண்டுகாபையின் ஆட்சி முதல் புலனறுவையினுடைய இறுதி வரை, பிரித்தானியர் ஆட்சி வரை, அதன் சுதந்திரத்தின் பின்பு இலங்கையினுடைய அதிகார பகிர்வு எவ்வாறு காணப்பட்டது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக இலங்கையிலே மாகாண சபைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டன, அதனுடைய அதிகாரங்கள் என்னென்ன, அதனுடைய அதிகாரங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக மாகாண சபையினுடைய அதிகாரங்கள், தொழில்பாடுகள், அதனுடைய இணை நிறுவனங்கள் தொடர்பான அதிகாரங்கள், பொறுப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினோம். மாணவர்களே, இன்றைய பாடத்திலே நாம் அதிகாரம் பன்முகப்படுத்தல் மற்றும் அதிகாரம் பகிர்ந்தளித்தல் தொடர்பான பூரண விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே இலங்கையிலே அதிகாரம் பன்முகப்படுத்தல் எவ்வாறு காணப்பட்டது, இன்று எவ்வாறு காணப்படுகின்றது, மற்றும் அதிகாரம் பகிர்ந்தளித்தல் இன்று எவ்வாறு காணப்படுகின்றது, சமஷ்டி ஆட்சி, ஒற்றையாட்சி, இலங்கையிலே மாகாண சபைகள் தொடர்பான நிறைய விடயங்களை அறிந்திருந்தோம். இந்த கலந்துரையாடல் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு சிறப்பான உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த பாடம் தொடர்பான சந்தேகங்களை உங்கள் பாட மற்றும் வகுப்பாசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சிறந்த மாணவர்களாக உருவாவதற்கு அது துணையாக இருக்கும்.
மீண்டும் ஒரு குருகுலம் வகுப்பறையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.